இந்த பாட்டு எழுதிருக்கிறார்களே, இந்த பாட்டை யார் எழுதிருக்கிறாங்க தெரியுமா? யாருமா? திருக்கோயிலூர் வட்டத்துக்கு சேர்ந்த ஆனா ஓணப்பக்கமின்றி ஒரு நகர். அங்கிருந்து அப்போது நடராஜாசிரியர் இந்த பாட்டு எழுதினார். எழுதிதான் 1996 இந்த பாட்டை எழுதியிருக்கிறார். 1996 ஏன் இந்த பாட்டை எழுதியிருக்கிறார் என்று சொன்னார். அப்போது என்ன நடந்திருக்குது தெரியுமா? என்னமா நடந்திருக்கும் காலத்தில் இப்பதான் பள்ளிக்கூடமாகப்பட்டது மாணவர் படிக்கும்படியாக, பிள்ளைங்களாகப்பட்டது பள்ளிக்கூடத்தில் படிக்கும்படியாக மாடி மேல மாடி வைத்து கட்டி கொண்டு இருக்கிறார்கள். 1996 எப்படி இருந்தது தெரியுமா? 4 பக்கம் 4 கொம்பு வச்சு மேல ஓலகித்தாக போட்டு பள்ளிக்கூடமாகப்பட்டது நடந்திருக்கின்றது. இருக்கிற காலத்தில் அப்போது மாசத்துல ஒரு நாள் வாத்தியார்கள் எல்லாம் சேர்ந்து தனியாக ஒரு ரூம் அமைத்து ரூம்ல மீட்டிங் பேசுவது வழக்கம். கேட்ல இருக்கிற வாட்ச்மேனு மாணவர்களை யாரும் வெளிவிடாத உள்ளவன் நிறுத்துங்க சொல்லிவிட்டு வாட்ச்மேனுக்கு உத்தரவு எடுத்து ஆசிரியர்கள் தனியாக ஒரு ரூம் அமைத்து ரூம்ல மீட்டிங் பேசிக் கொண்டிருக்கிற காலத்துல வாட்ச்மேனாகப்பட்டது ஆசிரியர் சென்று விட்டார் என்று சொல்லி மாணவர்களை உள்ள பள்ளியில விடுத்து இழுத்து அந்த லாக்கு பண்ணிட்டு அவர் டீ கடைக்கு போயிட்டாரு. இருக்கிற போகின்ற போது அப்போது அந்த வழியாக ஒரு மனிதனாகப்பட்ட நம்மள போல ஒரு மனிதன் வந்திருக்கிறார். வருகிற வேலையில ஒரு மனுஷனுக்கு என்னென்ன பைத்தியம் இருக்கும்? மது பைத்தியம், மாது பைத்தியம், குடி பைத்தியம். அப்புறம் எனக்கு தெரிஞ்சதுதான் என்னது? மது மாது குடி குடி. ஆனா யாரு ஒரு தொழிலை கத்துக்கிற வரைக்கும் பழுத்துக்காரங்க அந்த தொழிலை கத்துக்கோன்னு சொல்லி ஊட்டி வளர்ப்பான். கத்துக்கிட்ட பின்னாடி யாரும் அதை ஏறெடுத்து பார்க்க மாட்டாங்க. ஒரு மனுஷன் அந்த வருகின்ற போது பள்ளிக்கூடத்தான வந்து அவனுக்கு பீடி ஞாபகம் வந்துட்டு இருக்குது. அப்போது பீடியாகப்பட்டது சரியா அந்த பீடியை பத்த வச்சு அந்த குச்சை வைக்காமல் அந்த ஓலக்கத்து மேல போட்டு விடு காலத்துல அப்போது திடீர்னு தீப்பிடிச்சு 96 பிள்ளைங்களும் கும்பகோணத்துல பள்ளிக்கூடத்துல இறந்து போன விஷயம் இது உண்மையான நடந்த விஷயம். அப்போதான் இறந்து போகிறது. அதுக்குதான் இந்த பாட்டை எழுதியிருக்கிறார். இது அக்கினி தேவானை போதுமா இது கும்பகோணத்தில கல்வி குழந்தைகள் குன்று கூபித்தது நாயம்மா. இது கும்பகோணத்தில கல்வி குழந்தைகள் குன்று கூபித்தது நாயம்மா. ஒரு தாயாகப்பட்ட தாய்க்கு தலைப்பிள்ளை வாழைக்கு ஒரு குறையாக போடுகின்ற போது தாய்க்கு தலைப்பிள்ளையை பெற்று அந்த அம்மாளாகப்பட்ட பள்ளிக்கூடத்துல படிக்க வச்சிருக்காங்க. அப்ப தீ பிடிச்சா அந்த குழந்தை இறந்து போச்சான். அந்த அம்மா வீட்டு வேலை செஞ்சுட்டு வரும்போது அவர் பெட்டிக்கடைக்கார பார்த்து சொல்றாங்க, அம்மா நீ வீட்டு வேலை செய்யுது, உனக்கு பிள்ளை தீ பிடிச்சு திடீர்னு தீயில இறந்து போச்சு அப்படின்னு சொன்னாங்களாம். அந்த அம்மா மனுஷன் எப்படி இருக்கும்? அந்த அம்மாங்க சொல்லி வந்து பெத்த பையெல்லாம் பற்றி செய்த தவறு என்னை கூறாடா, இந்த பிஞ்சு குழந்தையும் செய்த தவறு என்னை கூறாடா.